ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் பஞ்சாயத்துக்கு போகாமல் அவங்க இருந்துட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன ரகு நீ இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிற, சொல்ல போனேன் நீ பஞ்சாயத்துக்கு போயே தான் ஆகணும், நீ மட்டும் போகலைன்னா அப்புறமா அந்த புவனேஸ்வரி அந்த பொறுப்பை ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் போக மாட்டேன், எனக்கு அந்த தகுதி நான் இழந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜானகிமாக எல்லாருமே ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறது கேளுண்ணா, நான் தயவு செய்து நீ ஊர் பஞ்சாயத்துக்கு நீ வானா, வந்ததுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ போகலைன்னா கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி அந்த பொறுப்புக்கு வந்துடுவா, அவள் வந்துட்டாக்கி கண்டிப்பாக என்ன நடக்குன்னே தெரியல, அதனால் நான் சொல்கிறது கேளு வானா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்கிறது கேளு ரகு, நீ கிளம்பு, அதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்கோ அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரகுராம் போவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவும் மாயாவும் அந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரகுராம் அவங்க பஞ்சாயத்துக்கு போகிறதுக்காக கிளம்பியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவாவும் கூட போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரகுராம் இன்னும் ஆளை காணலை, வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ரகுராமும் சிவாவும் அங்கே வந்துருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே புவனேஸ்வரி கொஞ்சம் அதிர்ச்சியோடு தான் இருக்கிறாங்க. அந்த வந்தாச்சு அவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் உடனே ரகுராம் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் இந்த கோயிலில் கிரீடம் உங்ககிட்ட தானே இருக்குது, நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கொண்டுட்டு வரக்கூடிய அருகதை என்கிட்ட இல்லாமல் போச்சு அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எப்போவுமே உங்கள் கையால் தானே நீங்கள் சாமிக்கு அந்த கிரீடத்தை வைப்பீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கும்போது, இல்லை அந்த பொறுப்பை நான் எடுக்கிறதுக்குள்ள அருகதை என்கிட்ட இல்லாமல் போச்சுது, அதனால நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இதை கேட்டதுமே ஊர் தலைவர்கள்லாம் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. என்னங்க நீங்களே இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ புவனேஸ்வரி பசுபதி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே பசுபதியும் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அதனால என்ன, அவரு போய் எடுக்கலன்னா நம்மளை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அவங்க வீட்டில் போய் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராமும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவாவுக்கு கோவம் வருது, ஏன்னா நம்ம வீட்டில் போய் இவங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி நாங்கள் போகலன்னா அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரகுராமும் போக மாட்டேன்னு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க, என்னங்க ஐயா நீங்களும் அம்மனுக்குள்ள கிரீடத்தை எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறீங்க, அவங்க போனாலும் அவங்களே போக விட மாட்டேங்கிறீங்க, அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு எல்லாருமே சொல்லவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லை, வாண்ணா நம்ம 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது பார்த்தோம்னா எதிர்க்க ஒரு கார் வந்துட்டு இருக்குது. என்ன திடீர்னு கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கார்லேருந்து பார்த்தோம்னா ஜானகியும் மாயாவும் அவங்க இறங்குறாங்க. அப்போ ஜானகி கையில் பார்த்தோம்னா அவங்க அம்மனுக்குள்ள அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு கிரீடத்தை இவங்க எடுத்துகிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம், அதனால கிரீடத்தை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம், நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பொறுப்பு புவனேஸ்வரிக்கு தான் போய் சேரும், அதனால தான் அவங்களும் ஒரு பிளானை போட்டாங்க, ரகுராம் எப்படி அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வர மாட்டான், அதனால நம்ம கையால் எடுத்துகிட்டு வந்தோம்னா அடுத்த தலைவர் பொறுப்புக்கு நம்ம வந்துடும் அப்படின்னு புவனேஸ்வரி ஒரு பிளானை போட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஜானகி மாயாவோட வராங்க கிரீடத்தை எடுத்து. இதை மாதிரிக்கு எடுத்துகிட்டு வந்ததுமே ரகுராமும் சிவாவும் அவங்களும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இப்படி தான் அந்த ப்ரோமோ சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. கிரீடத்தை எடுத்துட்டு மாயாவும் ஜானகி வரனால அடுத்து அந்த தலைவருக்கு யார் இருக்க போவாங்க, ஜானகி யாரை சொல்லுவாங்க, ஏன்னா ரகுராம் நான் அந்த தலைவர் பொறுப்புக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது அப்படின்ட்டுருந்தாங்க. சிவாவும் சொல்லியிருந்தாங்க, இருந்தால் எங்கள் அண்ணன் தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த பொறுப்புக்கு கண்டிப்பாக நான் வரமாட்டேன், எங்கள் அண்ணன் இருக்கும்போது நான் வரமாட்டேன் அப்படின்ட்டுருந்தாங்க. அப்போ ஜானகி அந்த கிரீடத்தை யார் கையால் அவங்க கொடுக்க சொல்லுவாங்க, இப்போ கூட மாயா தான் வராங்க. அப்போ மாயா கையால் கொடுக்க சொன்னாக்கி அப்போ அடுத்து பார்த்தோம்னா அந்த தலைவர் பொறுப்புக்கு மாயா தான் வரப்போகிறாங்களா, அடுத்து தான் ஜானகி என்ன மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஜானகி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரகுராமுக்கும் ஜானகிக்கும் இடையில அடுத்து தான் ஒரு பிரச்சனை வரதான் ஆரம்பிக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்